வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம ஒயிட் சாக்லேட் வச்சு ப்ரௌனி நல்லா சாஃப்டாக ஃபட்ஜி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பவுலில் 150 கிராம் ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டபுள் பாய்லர் வேணாலும் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாக்லேட் நல்லா ஸ்வீட்டாக இருக்கனால நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா 1/3 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர், ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இதை ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக ஜென்டலாக இந்த மாதிரி கலக்கி விடுங்க. கேக் பேட்டர் உங்களுக்கு இந்த டெக்ஸ்டரில் தாங்க இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கேக் டின்ல பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். பேட்டரை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போ 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் கொஞ்ச நேரம் ஆறினதும் அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம். நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கனால ஈஸியாக எடுத்துடலாம். ப்ரௌனி நல்லா சாஃப்டாக இருக்குது. கரெக்டான டெக்ஸ்டரில் நல்லா ஃபட்சியாக இருக்குங்க. இந்த சிம்பிளான எம்மி ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.